நீங்க தலைன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தலைங்கிறது வந்தது. பட் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன தலையெல்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டார்ல. அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுல கிடைச்ச ஒரு நேம் அது அப்படின்னு? அப்படி இல்ல, அவரோட மெச்சூரிட்டி அது. ஏன் வந்து ஃபேன்ஸுங்க இப்படி பார்க்கணும், என்ன இப்படி பார்க்காதீங்க, என்ன ஜஸ்ட் ஒரு ஹீரோவை பாருங்க, தியேட்டருக்குள்ள வரீங்களா படம் பாருங்க, தியேட்டருக்குள்ளே என்னை கைட்டு வச்சுட்டு வந்துருங்க, அதுவும் அவன் ஃபேமிலி பாருங்கன்னு சொல்றாரு. ஸோ அது மிதமிஞ்சிய பாசம் அவர் மேல வரும்போது அவர் அதை கொஞ்சம் வந்து இல்ல இந்த டைவர்ட் பண்ணி உன் லைஃப்ல பாரு, டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப் அப்படின்னு சொல்றாரு. அது எப்பயுமே சொல்றாரு. அதுக்கான இதெல்லாம் விட்டுருங்க. என்ன ஏன் இந்த மாதிரி என்ன ஒரு தலைவனாவும் இப்படி பொசிஷன் பார்க்காத, இந்த மாதிரி நான் ஒருத்தன், என் ஃபேமிலிக்காக நான் இருக்கேன், உன் ஃபேமிலியா நீ இருன்றதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக அதை பண்ணாருன்னா அதை நான் எடுத்துக்கிட்டேன். அப்படிதான் என்ன ரீசெண்டா அவர் இப்போ ஒரு சின்ன இன்டர்வியூல சொன்னப்போ கூட அதுதான் அவர் சொன்னார். நீங்க வாழுங்க, உங்களை பத்தியும் கவலைப்படுங்க, உங்க குடும்பத்தை பத்தி கவலைப்படுங்க. அது ரொம்ப மெச்சூரான ஒரு பர்சன், ரொம்ப தெளிவா இருப்பாரு. இப்பவுமே ஒரு பெருசா மீடியாவுக்கு வர்றது இல்ல. அப்பவுமே ஆரம்ப காலத்துல கொஞ்சம் வந்தாரு, அதுக்கப்புறம் ரொம்ப சைலண்டா மீடியால இருந்து வெளியில தான் இருப்பாரு. அப்பவே அவருடைய அப்ரோச்சஸ் இதெல்லாமே இப்படிதான் இருக்குமா? ஆமாமா, அவரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஹீரோ. ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது ஆம்புலன்ஸ்ல வந்து டப்பிங் பேசியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வந்து சரியான டைமுக்கு ஒரு ஹீரோ வர்றதே சின்சியர்ன்றோம். அவர் சும்மா வந்துடல, இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்காருன்னா அவர் வந்து அதுக்கு முழுக்க அது டிசர்வ். அவர் வந்து ஏவிஎம்ல வந்து அந்த செட்டியார் ஹவுஸ் பக்கத்துல இருக்கிற டப்பிங் தியேட்டர்ல ஆபரேஷன் முடிச்சுட்டு படம் ரிலீஸ் ஆகுது, ஆம்புலன்ஸ்ல வந்திருக்காரு டப்பிங். இதுக்கெல்லாம் சாட்சி இருக்காங்க. அதாவது அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நிறைய ஆபரேஷன்லாம் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல ஆம்புலன்ஸ்ல வந்து டப்பிங் பேசிட்டு போவார். ஆம்புலன்ஸ்ல வந்து டப்பிங் அவரோட வில் பவர்லாம் உங்களால நம்பவே முடியாது, நிறைய நான் சொல்ல முடியாது அது. ஸோ வந்து எனக்கு அவ்வளவு உரிமை கிடையாது, பட் இது சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆம்புலன்ஸ்ல வந்து டப்பிங் பேசியிருக்காரு. 28-29 வயசுல வந்து அவர் ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டானா சம்பளம் இல்லாம படம் பண்ணியிருக்காரு, பாதி சம்பளத்துக்கு படம் பண்ணியிருக்காரு அந்த வயசுலயே. அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டா தான் இது பண்ணுவார். ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே கார் வாங்கி கொடுத்துருக்காரு, கதை நல்லா இருந்தா அன்னைக்கே பைக் வாங்கி கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் அந்த பீரியட்ல இருந்தே ஆரம்பிச்சதான். இப்ப மீடியாவை கட் பண்ணி வந்துட்டாரே ஒழிய அந்த டைம்ல இருந்தா அவர் இன்னைக்கு சடனெல்லாம் ஆரம்பிச்சது கிடையாது. அவர் வந்து அவர் பண்ண கண் ஆபரேஷன் அவர் ஹெல்ப் பண்ணதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார், அவர் மூலமா டாக்டர்ஸ் மூலமா வர்றதெல்லாம் நமக்கு அன்பிலீவபிளா இருக்கும். அப்படியே இருப்பாரு, வித்தியாசமா தான் திங்க் பண்ணுவாரு. கஷ்டப்பட்டா அப்படி நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுவாரு. ஸோ அதெல்லாம் அந்த கேரக்டர்லாம் அவருக்கு அப்பவே ஸ்டார்ட் ஆனது தான். இல்லைன்னா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்பியரன்ஸ் பார்ப்பாங்க, அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுறான், எப்படி ட்ரெஸ் பண்றான், என்ன செருப்பு போட்டிருக்கான்னு அது ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அதை வச்சு எல்லாரும் செலக்ட் பண்றாங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனா ஒரு நம்பிக்கை ஒண்ணு கொடுக்கும். அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த அப்பியரன்ஸை தூக்கி போட்டுருவாரு. அவன் என்ன மாதிரி இருக்கான், அவன் தொழில எவ்வளவு தூரம் இருக்கு. இல்லைன்னா நம்ம ஒரு ஹீரோ, அவ்வளவு பெரிய ஹீரோவை நம்ம நம்ப வைக்கிறதுங்கிறது கஷ்டம். அந்த டைம்ல வந்து நிறைய என் செட்டில் மட்டுமே அந்த இயர்ல மட்டுமே 5 டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அந்த டைம்ல மட்டுமே. ஆமா, நான் சரவண சுப்பியா, சரண், எஸ்.ஜே. சூர்யா, துரை. ஸோ ஒரு எல்லாமே நான் இது இல்லாம 3 பேர் எனக்கு சடனா ஞாபகத்துக்கு வரல. இதெல்லாமே 2 இயர்ஸ்ல ஒரு 15-20 டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு சக்குன்னு டாபிக். ஸோ அதுதான் ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு இருந்துச்சு. அவங்க எல்லாமே போய் அடுத்த படம் பண்ணாங்க. நம்ம நினைப்போம் ஒரு 2 இயர்ஸ்ல ஒரு 10 புது டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆனா அந்த 10 பேர் வெளியில போய் 10 புது படம் இன்னொரு ஹீரோ வச்சு பண்ணும்போது இண்டஸ்ட்ரி வந்து நிறைய கதைகள் வெளியில. ஆமா.